ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திணையில் எப்படி சாதம் வச்சுக்கலாம், ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுகருக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 கப்பு திணை அரிசி போட்டிருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம நல்லா இதை ஒரு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். சாதம் நல்லா உதிர் உதிராக நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதங்கள்லாம் இதில் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவும் இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. 1 கப்பு எடுத்து வறுத்து இதில் எடுத்து போட்டுருக்கேன். இப்போ நான் 1 கப்பு திணை அரிசிக்கு ஒரு 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னொரு 1/4 கப்பு விட்டுக்கோங்க. ரொம்ப உதிர் உதிராக வேண்டான்னா இன்னும் கொஞ்சம் 1/4 கப்பு நீங்கள் விட்டுக்கலாம். 3/4 கப்பு கூட விட்டுக்கோங்க. நான் ரைஸ் குக்கரில் தான் வச்சுருக்கேன். மூடி வச்சுட்டேன். பாருங்கள், சாதம் நல்லா உதிர் உதிராக இருக்குது. சூப்பர் ஹெல்த்தான திணை சாதம் ரெடி. இப்போ இதிலேயே நம்ம வெல்லத்தை பாகு வச்சு நம்ம இந்த பொங்கலாகவும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.